கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி, அவருடைய வார்த்தையை வைத்து அவரிடத்திலே நாம் பேசுவதற்கும், அந்த வார்த்தையிலே உறுதியாய் இருந்து நாம் வழி நடத்தப்படுவதற்கும் நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வேத வசனம் சொல்லுகிறபடி எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை வைத்து, ஆண்டவர்கிட்ட எப்போ பேசினாலும் வசனத்தை வைத்து பேச வேண்டும். அல்லேலூயா. சாத்தான்ட்ட கூட வசனத்தை வைத்து தான் பேச முடியும். சும்மா அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் உங்களுக்கு பயப்பட மாட்டான். எவ்வளோக்குளோ அதிகமாக வசனம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்குளோ தான் சாத்தானே என்ன செய்வான்? பயப்படுவான். இயேசு அப்படித்தான் அவனை மேற்கொண்டார். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு, வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் அதிகம் உண்டு. நல்ல வசனம் கெட்ட வசனம்னு ஒன்று தனியாக இல்லை. வேதம் முழுவதுமே நமக்கான போதனை, நமக்கான ஆலோசனை, நமக்கான வழிகாட்டி எல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. 9 வரங்கள் இருப்பது போல 9 விதமான கோணத்தில் வேதம் நமக்கு பலவற்றை காண்பிக்கிறது. அந்த விதத்தில் நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானித்து, நாம் இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டை துவங்குகிற இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துவாராக. அல்லேலூயா. அவர் நம்மை உணர்த்துவதற்கு ஏதுவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் என்று சொல்லும்போது அங்கே பல காரியங்கள் அங்கே அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த ஜெயம் எப்படி வந்தது என்று சொன்னால், என் மீது அன்பு கூர்ந்த இயேசுவினால் வந்தது. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்த இயேசுவினால் எனக்கு ஒரு ஜெயம் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய அன்பு நம் மீது இருக்கிறபடினாலே நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. இப்போ அன்பு எந்த விதத்தில் வேலை செய்கிறது? அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம், நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன். ஆண்டவரை நீங்கள் நேசிப்பது அவருக்கு புரிகிற விதமாக, அங்கே ஒரு தொடுதல் ஏற்படுகிற அளவிற்கு நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிருகங்களானாலும் சரி, மனுஷன் ஆனாலும் சரி, அன்புக்கு அடிபணியாதவர்கள் ஒருவருமே இல்லை. அன்பு என்றால் எல்லாரும் என்ன செய்வார்கள்? அடிபணிவார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த அன்பு என்ன? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்று சொல்லும்போது அந்த அன்பு கடவுளினுடைய அன்பு, அதாவது அகாப்பே லவ் என்று சொல்வார்கள். அகாப்பே லவ் என்று சொல்லும்போது அது என்ன அன்பு என்றால், அதற்கு நிபந்தனை இல்லை, அதற்கு அளவு இல்லை, அதற்கு எல்லை இல்லை, அதற்கு இப்படித்தான் என்று விதமும் இல்லை. அது பூரணமாய் தேவைப்படுகிற விதத்தில் அது வெளிப்படும். அல்லேலூயா. ஆகையினால தான் புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், பழைய ஏற்பாடு மாம்ச ரீதியான மனுஷனை திருத்துவதற்காக கடிந்து கொள்ளப்பட்டு தண்டிக்கப்பட்டு செய்தது. அது நியாயப்பிரமாணம் அப்படி செயல்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக அவர் வந்த பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வேதம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் செய்யுங்க. எல்லாவற்றையும் எப்படி செய்யுங்க? அன்பு கூர்ந்து செய்யுங்க. அப்போ அந்த சட்டம் எங்கே போனது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சட்டத்தை விட அன்பு பெரியது. சட்டத்தை விட அன்பு பெரியது. அப்போ நான் என்னுடைய அன்பை காண்பிக்கிற விதமாக தேவன் காட்டின அன்புதான் சிலுவை பாடினுடைய கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் நமக்காக அவர் சிந்தின காரியம். அப்போ ஆண்டவர் எனக்காக, நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார் என்றால் அது எதை காண்பிக்கிறது? அவருடைய அன்பை காண்பிக்கிறது. இந்த உலகத்திலே பலவிதமான அன்பு உண்டு, அன்புக்கு பல பெயர் உண்டு. ஆனால் தேவனுடைய அன்புக்கும் இந்த உலகத்தில் உள்ள எந்த அன்புக்கும் இணையாக சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு அன்பு இல்லவே இல்லை. அப்ப ஆண்டவருடைய அன்பினால் நாம் எந்தெந்த விதத்தில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வருகிற நாட்களிலே நாம் அதை குறித்து அதிகமாய் தியானிப்போம்.
ஆனால் இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுதலை அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எதுவா இருந்தாலும் நான் ஜெயிக்கணும். எல்லாருடைய ஆசையும் என்னதுதான்? அதுதான், ஜெயிக்கணும். நிறைய குடும்பத்தில் கூட கணவன் மனைவியை ஜெயிக்க, மனைவி கணவனை ஜெயிக்க முயற்சி பண்ணியே இன்னும் ஜெயிக்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஜெயிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அதை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. முயற்சி பண்ணி காலம்தான் போமே ஒளி அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த முயற்சி எடுக்காதீங்க. அந்த முயற்சி தோல்வியில தான் முடியும். ஆண்டவர் சொல்லுகிற முயற்சி என்ன என்றால், அவர் என் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை காண்பித்தால் சீக்கிரத்தில் நம்ம எல்லார்ட்டையும் வெற்றி பெற்றலாம். அல்லேலூயா. எல்லார்ட்டையும் வெற்றி பெற்றலாம். ஏனென்றால் அன்பு சகலவற்றையும், எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலையிலும் அது நமக்காக எல்லாவற்றையும் செய்யும். அன்பு கூறுதல் எல்லாவற்றையும் செய்யும். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதது ஒன்றுமில்லை. அதனிலே அன்பு இருந்தால் நிச்சயம் ஜெயம் வரும். அல்லேலூயா. அப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அன்பை காண்பிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, சட்ட திட்டத்தின் மூலமாக அவர்களை ஒழுங்குபடுத்தினார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சட்ட திட்டத்தை காண்பிக்காமல் அவருடைய அன்பின் மிகுதியினால் கிருபையை கொடுத்து இப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ஆகையினாலே நீங்கள் என் மீது அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் செய்யுங்க. இப்ப ஆண்டவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன? என் மேல அன்பு பாராட்டி எதுவா இருந்தாலும் செய்யுங்க. 28ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளம் இருக்கிறது. அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதற்கு சிலுவையின் பாடு இருக்கிறது. அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதற்கு அவருடைய கரங்களிலே காயம் இருக்கிறது. அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதற்கு அடையாளமாக இப்பொழுதும் கல்லறை திறந்திருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இப்போ உங்க அன்பு அவர்கிட்ட காண்பிக்கப்பட்டதற்கு என்ன அடையாளம்? நீங்க அவரை நேசிக்கிறீர்கள், அவர் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் அந்த அன்பு கூறுதலுக்கான அடையாளம் என்ன? அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்குமா? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். அது எப்படி தெரியும்? நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று தெரிய வேண்டும் என்றால் உங்கள் அருகில் இருக்கிறவர்களை நீங்கள் நடத்துவதை பொறுத்து தெரியும். இதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஆண்டிலே ஆண்டவர் அதை நம்மிடத்தில் கவனிக்க விரும்புகிறார். கவனித்து நமக்கு வெற்றியை தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு ஆண்டவர் பல விதத்திலே நம்மோடு உணர்த்த விரும்புகிறார். இதில் நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து வரும்போது நாம் வாசித்த 37ஆம் வசனத்துக்கு முந்தின வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பு எந்த விதத்தில் இருக்கிறது? நீங்கள் எது செய்தாலும் அவர் மீது வைத்திருக்கிற அன்புனால செய்யணும். அல்லேலூயா. கடமுறைக்கும் செய்யக்கூடாது, கட்டாயத்தின் பேர்லையும் செய்யக்கூடாது. உங்கள் மூலமாய் எது நடந்தாலும் தேவனுக்கானதை அன்பினால் செய்ய வேண்டும். அது உங்களுடைய பூரண அன்பினால் செய்ய வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அடுத்த வசனங்களை பாருங்க. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாதென்று, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் லவ், உறுதியான அன்பு எத்தனை பேர் நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட? பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பு எதுவும் என்ன செய்யாது, தடுக்காது, எதுவும் என்னை பிரிக்காது. அந்த அளவுக்கு என்னுடைய அன்பு மிகுதியாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் பல
விலங்குகள் இந்த அன்பில் அடிபணிகிறது இருக்கிறது. டால்ஃபின் என்று ஒரு மீன் வகை இருக்கிறது, அது அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டது. இன்னொரு குருவி இனம் ஒன்று இருக்கிறது, அந்த குருவி இனத்தில் ஆண் பறவை செத்து போனால் உடனே பெண் பறவை தற்கொலை பண்ணி உடனே என்ன பண்ணிக்குமா, செத்துக்குமா. ஏன், என்ன காரணம்? ஒன்றே ஒன்று தானா, அன்பு தான் காரணம். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பூமியில எல்லா இடத்திலையும் வைத்திருக்கிறார். இந்த அன்பை சரியாக கையாளாத சூழ்நிலையிலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். இந்த அன்பை சரியாக கையாண்டோம் என்றால், சரியான விதத்தில் கையாண்டோம் என்றால், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிறதை நாம் அறிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கடைசி காலத்திலே எப்படி இருக்கும், கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அன்பு தணிந்து போகும். தகப்பனுக்கும் மகனுக்கும் உடைய அன்பு என்ன செய்யுமா, தணிந்து போகும். எல்லா அன்பும் தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா. மத்தேயு 24:12 சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்ப இந்த உலகம் அன்புக்கு நேராக நடத்தாமல் அன்பு தணிந்து போகத்தக்க செய்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன ஆலோசனை தருகிறார்? ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாகன்னு சொல்லும்போது அப்போ அன்பு நிறைய இடத்துல எப்படி இருக்கு? மாயமான என்ன அர்த்தம்? நடிப்பு, ஏமாற்று இல்லை. நம்முடைய அன்பு உறுதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு கர்த்தருக்குள் சகலவற்றையும் செய்யத்தக்கதாக உறுதியாய் இருப்பதாக. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு அப்படி செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட ஒருத்தர் அன்பா இருந்தாங்கன்னா, யாத்திராமம் 20:6 சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? ஜஸ்ட் ஆண்டவரை நேசிக்கிறதுனால. நீங்கள் ஆண்டவர் பேரில் அன்பு வைத்தால் உங்களுக்கு எவ்வளவு இரக்கமா? 1000 தலைமுறைக்கு இரக்கமா. அப்போ ஆண்டவர் நம்முடைய அன்பை எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பாரு. அவர் முந்தி அன்பு கூர்ந்தார், நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் வேறெல்லாம் கொடுக்க பார்க்குறோம் ஆண்டவருக்கு. நம்ம வேற எதையும் கொடுக்க வேண்டாம். ஆண்டவருக்கு அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற அன்பை கொடுத்தால் போதுமானது. ஹல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்ன காரியம், நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் பிறனை என்ன செய்யுங்க? நேசிங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 22:37 அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. 38 என்ன சொல்லுது? இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது என்ன சொல்லுது? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. எப்போதுமே இந்த 10 சொல்றது ஈஸியா சொல்லிடுவோம். முதல்ல 10 ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்குது? என்னையன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். சரி, கடைசியா என்ன சொல்லியிருக்குது? பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. இப்போ இந்த 10ல் முதல் 4 தேவனுக்குரிய காரியம், 6 மனிதனுக்குரிய காரியம். அந்த ரெண்டு டிவிஷனா இருக்கிறத இயேசு 2 பிரித்து என்ன சொல்றாரு? முதல் 4 எப்படி இருக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அது முதல் 4. அப்புறம் 6 என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு ஒரு ஜெயத்தை தர விரும்புகிறார். அப்போ அவர் என் மீது அன்பு கூர்ந்து அதை தருகிறார் என்றால் நான் அதை திரும்ப சரியாய் செலுத்துகிறேனா? ஏனென்றால் அன்பை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 8:3 அதை சொல்லுகிறது. நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால், தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால், தேவனால் எப்படி இருக்கிறீர்கள்? அறியப்பட்டிருக்கிறீர்கள். கவனிச்சு பாருங்க, தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் அறியப்பட்டிருந்தா போதும், உங்களை உடனே இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த பூமியில் ஒரு கிரிக்கெட் பிளேயரோ ஒரு அரசியல்வாதியோ தெரிஞ்சவராக இருந்தால் உடனே 4-5 பேர் வந்து உடனே மைக்கை நீட்டி அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இடையில ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர்கிட்டே எங்கேயோ தெரியல, ஒரு கலெக்டர் அங்கே கலெக்டர் பதவிக்கு வந்திருக்கிறார். வந்த உடனே அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன், அவங்க ஸ்கூல் நல்லாவே இல்லை,
நல்லா டெவலப் பண்ணணும்னு ஆசை. உடனே என்ன பண்ணியிருக்கிறான், அந்த அம்மாவுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி நிறைய அன்பு அந்த கவிதையெல்லாம் நிறையா எழுதி போட்டான். இவன் போஸ்ட் பண்ணி விட்டுட்டான். அது அந்த புதுசாக வந்த கலெக்டர் கையில் கிடச்சி, அந்த கலெக்டர் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இந்த பையனை பார்க்க வந்திருக்கிறாங்க. வந்துட்டு கிளாஸாக அந்த பையன் பேரை சொல்லி கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பையன் இருந்த கிளாஸுக்கு போயாச்சு. போன உடனே அந்த பையனை பார்த்து பேசி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உன்னைய பார்க்கணும், என் மேலே அன்பாக இவ்வளோ தூரம் நீ எழுதியிருக்கிற உன்னைய நான் பார்க்கணுன்னு வந்தேன். யார் வந்தாவா? ஒரு கலெக்டர், ஒரு சாதாரண ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன். என்ன எதுனால அவங்க வந்தாங்க? ஒன்றே ஒன்று தான், இந்த பையன் எழுதின லெட்டரில் ஒரு அன்பு இருந்துச்சான். அந்த அன்பு பண்ணின யார் அது அப்படி எழுதுனது அப்படின்னு பார்க்க அவங்க என்ன பண்ணாங்களாம். ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கே இப்படி தோணும்போது, அன்பு கூறுகிற நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் எவ்வளவாய் நம்மை நோக்கி வருகிறவராய், நமக்காக செய்கிறவராய். அல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும். அப்போ அன்பே இல்லாமல் எல்லா பாஷையும் பேசுறதுக்கு முடியும். 2ஆம் வசனம் பாருங்க, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ அன்பே இல்லாமல் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆள் இருக்காங்க, அன்பே இல்லாமல் ரகசியம் சொல்கிற ஆள் இருக்காங்க, அன்பே இல்லாமல் விசுவாசமாக இருக்கேன்லாம் பேசுகிற ஆள் இருக்காங்க. ஆனால் உள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்படி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பூரணமாய் அங்கே என்ன இருக்கணும்? அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுதல் சரியா என்பது காண்பதற்கு அவர்கள் பிறரிடத்தில் காட்டுகிற அன்பை வைத்துதான் வெளிப்பாடு சரியா, அன்பு அந்த தீர்க்க தரிசனம் சரியா, கர்த்தர் பேசினார்னு சொன்னால் சரியாங்கிறது எதை வச்சு தான் புரிய முடியும்? அன்பை வைத்து தான் புரிய முடியும். அந்த அன்பு எப்படி செயல்படுகிறதோ அதை வைத்து புரிந்து விடலாம் இது உண்மையான வெளிப்பாடா இல்லையா என்று சொல்லி. கர்த்தர் சொன்னார்னு சொல்லி ஈஸியாக யாரனாலும் பயமுறுத்திடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி பயமுறுத்துறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கவனிங்க. அன்பா இல்லைன்னா அவங்க பயம் காட்டுறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 3ஆம் வசனம் பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். எவ்வளோ பெரிய அன்னதானம் பண்ணி அவ்வளோ பெரிய சோஷியல் ஒர்க்கு எவ்வளோ பண்ணாலும் சரி, வெளிப்படையாக 1000 பண்ணிடலாம். ஆனால் உண்மையான அன்பு அங்கே இருக்கிறதா? அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 13ஆம் வசனம் பாருங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூன்றும் இந்த பூமியிலே நிலைத்திருக்கிறது. விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளில் அல்லேலூயா அன்பே பெரியது. ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு என் மீது அன்பு கூர்ந்து, அவர் அன்பு கூர்ந்தபடினால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு கூறுதல் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் தெளிவாய் சில விஷயங்களை சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு எதை காண்பிக்கிறது என்றால், என்னை மன்னித்து அவர் பக்கமாக என்னை வைத்து கொள்ள விரும்புகிறார். நீங்களும் நானும் அதே போல இயேசுவுக்காக எல்லாரையும் மன்னித்து நம் பக்கம் வைத்து கொள்ளுகிறவர்களாய் நாமும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகினால தான் இப்பெல்லாம் அந்த மாதிரி சொல்றதில்ல. முற்காலங்களிலே கிறிஸ்தவ ஸ்கூல்னா உடனே சொல்லுகிற காரியம் 2 காரியம், ஒழுக்கம், அன்பு. இப்போ சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் பழைய காலத்தில் உள்ள வயதானவர்கள்ட்ட போய் கேளுங்க, கிறிஸ்தவ ஸ்கூல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 காரியம் சொல்லுவாங்க, ஒழுக்கம், அன்பு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் இயேசு அவர்களை நேசித்தது போல அவர்கள் பிறரை என்ன செய்தார்கள்? நேசித்தார்கள். அன்பு இருக்கிற இடத்துல செயலே தெரியுங்க. இந்திய தேசத்திற்கு வந்த
ஒரு பெண், அன்னை தெரசா அவர்களுடைய செயல் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய செயல், அவர்கள் இயேசு அவர்களை நேசிக்கிறார் என்பதை வாயில இயேசு நேசிக்கிறார் சொல்றது இல்ல, குஷ்ட ரோகிகளுடைய குஷ்டத்தை தன் சொந்த கையாலே, கிளவுஸே போடாம அவங்க என்ன செய்வாங்களாம், அவர்கள் மரிக்கும் வரை அவங்களுக்கு என்ன வரல, குஷ்டம் வரவே இல்லை. ஏன் காரணம்? பூரண அன்பு அங்கே வெளிப்பட்டது. அது எந்த பிரச்சனையும் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்களாம், நீங்கள் கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. டாக்டர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்களாம், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்போ இவங்க சொன்னாங்களாம், நான் க்ளவுஸ் மாட்டிட்டேன்னா அது பேர் சேவை. நான் மாட்டாமல் வெறும் கையாக செய்வது தான் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளம் என்று சொன்னார். ஏனென்றால் மத்தேயு 8 இயேசு குஷ்டரோகியை தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார். அவர் கிளவுஸ் மாட்டல, நேரடியாய் தொட்டார். அப்படியானால் நானும் தொடுவேன் என்று அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அன்புதான் அங்கே பிரதானமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பை காண்பிப்போம். அவர் நம்மீது வைத்த அன்பின் மூலமாக அவர் நமக்கு சகலவற்றிலேயும் ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமா? உங்கள் பிஸ்னஸில் ஜெயம் பெற வேண்டுமா? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயம் பெற வேண்டுமா? எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவதற்கு அன்பை பிரதானமாய் வைத்து செயல்பட ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. யாரும் யாரை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அன்பு நிறைந்தவர்களாய், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவருடைய அன்பை காண்பித்தது போல நாமும் எல்லாரும் அந்த அன்பை காண்பிப்போம். அப்ப அன்பை காண்பிக்க ஆரம்பித்த உடனேயே அவர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட விரும்புகிறார். அந்த ஜெயம் எப்படி வருகிறது, எனக்குள்ளே எப்படி வருகிறது என்பதை நான் கண்டுபிடித்து அந்த அன்பிலே நான் சரியாக இருப்பேன் என்றால் கர்த்தருடைய அன்பு நிறைவான ஜெயத்தை கட்டளையிடும். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே, 26வது ஆண்டிலே ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தர விரும்புகிறார். அந்த ஜெயம் அவருடைய அன்பினால் வருகிறது. நீங்களும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பை நிறைவாய் பிறருக்கு கொடுங்கள். நீங்கள் வெற்றி உள்ள வாழ்வு வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. God bless you.